ஹாய் ஹலோ டார்மீஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ நான் நிறைய கேப் எடுத்துட்டேன் போல். ஸோ இன்றைக்கி ஒரு ஒன் ஷாட் தான்டா. அதுவும் என்னோடய ஃபேவரட்டான பர்சன் கேட்டது தான். அவங்க தான் இந்த ஸ்டோரி என்கிட்ட சொன்னாங்க. அவங்களுக்காக தான் நான் இந்த ஒன் ஷாட் போடுறேன். ஐ ஹோப் கண்டிப்பாக பன்னிக்கு பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் கொடுத்துருக்கேன். மறக்காமல் எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு சொல்லு, ஓகேவா? ஸோ பேக்ரவுண்டில் ஏதாச்சும் நாய்ஸ் கேட்டுச்சுன்னா என்னை மன்னிச்சுக்கோங்க, ஓகேவா? நம்ம இப்போ ஸ்ட்ரைட்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாமா? ஸ்டோரி ஸ்டார்டிங்லேயே நைட் தான் காட்டுறாங்க. அந்த நைட் அவ்வளோ மழை பெய்யுது, ரொம்ப ஹெவியாக பெய்யுது. இந்த மழையிலுமே ஒரு பர்சன் ரொம்ப என்ஜாய் பண்ணுறாங்க. ஐஸ்கிரீம் சாப்பிட்றது, ரெயினில் டான்ஸ் பண்ணுறது அப்படின்னு பண்ணிகிட்ருக்காரு. ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணுறாரு. இதை கொஞ்சம் தூரமாக இன்னொரு பர்சன் பார்த்துட்ருக்காங்க. அந்த பர்சன் இந்த மழையில் நனைகிற பர்சனை பார்த்து சிரிச்சிட்டே அவ்வளோ என்ஜாய் பண்ணுறாங்க. ஆனால் மழையில் என்ஜாய் பண்ணுற பர்சனுக்கு இது எதுவுமே தெரியலை. அவர் பாட்டிக்கு ரொம்ப என்ஜாய் பண்ணுறாங்க. ஸோ இந்த நைட்டும் அப்படியே ஸ்கிப் ஆகுது. நெக்ஸ்ட் மார்னிங் ஒரு ஹாஸ்பிட்டல் தான் காட்டுறாங்க. அங்கே ஒரு பர்சன் பெஞ்சில் உட்காந்துட்டு ரொம்ப அழுதுட்ருக்காரு. அவரால் அவரோட டீயர்ஸை கண்ட்ரோல் பண்ணவே முடியலை, அப்படி அழுதுட்ருக்காரு அந்த பர்சன். ஏம்மா என்கிட்ட சொல்லலை? உனக்கு ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா நான் என்னம்மா பண்ணுறது? எனக்கு நீ யாருமா இருக்கா? ஏம்மா இப்படி பண்ணம்மா? சீக்கிரம் என்கிட்ட வந்துடுமா, என்னால் முடியலைம்மா, ப்ளீஸ் ப்ளீஸ்மா, எனக்குன்னு நீ மட்டும்தான் இருக்க, என்னை விட்டுட்டு போயிடாதம்மா அப்படின்னு சொல்லி ரொம்ப அழுறாரு, அழுதுகிட்டே இருக்காரு. ஸோ இப்போ இன்னொரு பர்சன் டே டயாங், அப்போ டயாங்கும், ஸோ அது நம்ம டயாங் தாண்டா அங்கே இருந்து அழுதுட்டுருக்கிறது. அப்போ டயாங்கும், ஜிமீன் இங்கே பாருடா என் அம்மா அப்படின்னு சொல்லி தான் ஜிம்னை போய் டைட்டாக ஹக் பண்ணி அழுறாரு. ஜிமே, ஏன்டா எனக்கு மட்டும் இப்படியெல்லாம் நடக்குது? எனக்கு இருக்கிறதே என் அம்மா மட்டும்தான். அவங்களுக்கு எதுவும் ஆகிடுமோ பயமாக இருக்குடா, நான் என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தான் ரொம்ப அழுறாரு. பார்த்தா நம்ம ஜிம்னோட ஷர்ட் ஃபுல்லாகவே தேவோட டியர்ஸ் தான். ஓ ஜிம்னு, இங்கே பாரு பெயர், எதுவும் இல்லைடா, அம்மாவுக்கு எதுவும் இருக்காது. இல்லை ஜிமேன், என்கிட்ட அம்மா சொல்லலடா, எனக்கு தெரியாதுடா, அவங்களுக்கு முடியாதது, நான் என்னடா பண்ணுறது? சரி அழாதடா. இப்போ டாக்டர் என்ன சொன்னாங்க? எதுவும் சொல்லலை ஜிமீன், அதுதான் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு ரொம்ப பயந்துட்டே கேட்குறாரு. அப்போது ஜிமின் தான், இங்கே பாருட்டேன், எதுவும் இருக்காதுடா, டாக்டர் வந்ததுக்கப்புறம் நம்ம பேசிக்கலாம், கொஞ்சம் அழுகாமல் இருடா ப்ளீஸ். இல்லைடா, என்னால் முடியலடா என் அம்மா. சரி இருட்டே, டாக்டர் வரட்டும் பேசலாம். அப்போது டாக்டரும் ஐசியூவில் இருந்து வராரு. வந்துட்டு அந்த அம்மாவோட ரிலேஷன் யாராவது இருக்கீங்களாப்பா? அப்போ டேங் தான், ஆமாம் டாக்டர், நான் தான். சரி, நீங்கள் அவங்களுக்கு என்ன வேணும்? நான் அவங்களோட பையன். என்னாச்சு டாக்டர் அம்மாவுக்கு எதுவும் இல்லைல்ல? சரி ஃபஸ்ட் காம் டவுன் ஆகுப்பா, நான் சொல்கிறேன். இல்லை டாக்டர் சொல்லுங்கள், ஏன் என்னாச்சு? இங்கே பாருப்பா, உங்கள் அம்மாவுக்கு நம்ம எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாக ஆப்ரேஷன் பண்ணணும். இது ஆப்ரேஷனா? ஆமாம், அவங்க ரொம்ப சீரியஸ் கண்டிஷன் இருக்காங்க. ஸோ நம்ம இன்னும் 1 மந்த்துக்குள்ளே அவங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணியே ஆகணும். ஆனால் அதுக்கு ரொம்ப செலவாகும். நீங்கள் காசு கட்டினீங்கன்னா நம்ம சீக்கிரமாக ஆப்ரேஷன் பண்ணிடலாம். அப்புறம் உங்களோட அம்மாவையும் காப்பாற்றிடலாம், ஓகேவா அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது ஜிமின் தான், சரி டாக்டர் பண்ணிடலாம், எவ்வளோ ஆகும்? அது ஒரு 25 lakhs ஆகும்பா. அப்போ தான், இது 25 lakhs-ஆ அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அழுறாரு. இப்போ ஜிமின் தான், ஓகே டாக்டர், அரேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ டாக்டர் தான், சரி அப்படின்னு அது வரைக்கும் அந்த அம்மா இங்கே இருக்கட்டும், அப்சர்வேஷனில் வச்சுக்கலாம். சரி டாக்டர் அப்படின்னு சொல்கிறாரு. அங்கேருந்து டாக்டரும் கிளம்புறாங்க. ஆனால் நம்ம தான் அழுதுகிட்டே இருக்காரு. ஜிமே
நான் அவ்வளோ காசுக்கு எங்கடா போவேன்? நான் என்ன பண்ணுறதுடா? என்னால் என் அம்மாவை காப்பாற்ற முடியாதா? எனக்கு ரொம்ப பயமாக இருக்குடா. நான் என்னடா பண்ணுறது? இங்கே பாருட்டையா, அழாத, நம்ம ஏதாச்சும் பண்ணிக்கலாம். என்ன என்ன பண்ணுறதுடா? இவ்வளோ காசு நான் எங்கே இருந்து அரேஞ்ச் பண்ணுவேன்? இங்கே பாருட்டையா, உனக்கு நான் இருக்கேன்ல, அப்புறம் என்னடா, இரு நம்ம பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நைட் அப்படியே போகுது. இப்போது மறுநாள் காலை தான் நம்ம தேவோட அம்மா கிட்ட உட்காந்துட்டு, அம்மா, சொல்லுப்பா, இப்போ எனக்கு எப்படிம்மா இருக்குது? எனக்கு என்னடா, நான் நல்லா தான் இருக்கேன். பொய் சொல்லாதம்மா. நான் பொய் சொல்லலைப்பா, நான் நல்லா தான் இருக்கேன். ஏம்மா என்கிட்ட சொல்லலை? இங்கே பாருப்பா, நம்ம வீட்டை காக்கவே நீ ரொம்ப கஷ்டப்படுற. அதுலேயும் நான் என்னோடய நிலைமை நான் உங்ககிட்ட சொல்லி உன்னை இன்னும் கஷ்டப்படுத்த விரும்பலைப்பா. அதான் ஏம்மா இப்படி சொல்கிறீங்க? என்னால் முடியலைம்மா. சரி சரி, அழாத, அதான் எனக்கு ஒன்றும் இல்லைல்ல. அப்போது ஜிமின் தான் அங்கே வந்துட்டு, தேயா சொல்லு ஜிமின், ஒரு நிமிஷம் இங்கே வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டு அந்த ரூமுக்கு வெளியே போகிறாங்க. அப்போ தே தான், சொல்லு ஜிமின், என்னாச்சு? காசு கிடைக்குமா? அது என்ன, அது இல்லட்டே, இவ்வளோ காசு கிடைக்காதாடா? இருடா, நான் சொல்லி முடிக்கட்டும். அது டேயா, இப்போ நமக்கு யாருமே இவ்வளோ காசு தரமாட்டாங்க. ஆனால் என்ன, ஆனால் என்னோட ஒரு ஃப்ரெண்டு இருக்கா, அவன் தருவான். ஆனால் நீ அங்கே வேலைக்கு போகணும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ டே தான், சரி என்ன வேலை? இல்லை, நீ அவனோட பிஏவாக இருக்கணும். நானா? ஆமாம், நீயே தான். சரிடா, நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு டேயும் ஜிமினும் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போது ஜிமின் தான், அப்புறம் டே, சொல்லு ஜிமின், நீ நாளைக்கே அங்கே போய் ஜாயின் பண்ணிக்கணும். இது நாளைக்கேவா? அப்போ அம்மாவை நம்ம பார்த்துக்கலாம்டா. நீ எதுக்குடா இவ்வளோ ஒரே பண்ணிக்கிற? ஒரே பண்ணாத டே. இல்லை ஜிமின், நான் என் அம்மா கூட இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். இங்கே பாருட்டையா, அடம் பிடிக்காத. நீ போனால் தான் அவங்க காசு தருவாங்க, புரிஞ்சுதா உனக்கு? அம்மாவை நான் பார்த்துக்கிறேன், ஓகேவா அப்படின்னு ஜிமின் சொல்கிறாரு. அப்போது டேயோ, சரிடா போகலாம். சரி, அப்போது நாளைக்கு நீ ரெடி ஆயிரு, நான் உன்னை பிக்கப் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினும் அங்கே இருந்து கிளம்பிடுறாரு. இப்போது நெக்ஸ்ட் மார்னிங், அம்மா நீ பார்த்துக்கோ, நான் போயிட்டு சீக்கிரமாக வந்துடுறேன், ஓகேவா அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது தேவோட அம்மாவும், சரிடா பார்த்துக்கிறேன், நீ போயிட்டு வா. சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு தே ஜிமின் கூட போகிறாரு. ஸோ இப்போ நம்ம சின்னதாக தேவை பற்றி ஒரு இன்ட்ரோ பார்க்கலாம். தே காலேஜ் தான் படிக்கிறாரு. ஆனால் அவங்க பார்ட் டைம் ஜாப்பும் பார்க்குறாங்க. தேவோட வீட்டில் அவ்வளோ கஷ்டம். தேக்கு அப்பா இல்லை, அம்மா மட்டும்தான். அம்மானா தேக்கு அவ்வளோ உயிர். அம்மாவுக்காக எதை வேணாலும் தே பண்ணுவார், அந்த மாதிரி ஒரு கேரக்டர். அப்புறம் யார்கிட்டேயுமே திமிரா பேச மாட்டார், எல்லார்கிட்டேயுமே பாசமாக தான் இருப்பார். ஸோ தேக்கு அவங்களோட அம்மாவுக்கு அப்புறம் ஜிமின் மட்டும்தான். ஜிமின் தான் தேக்கு எதுலேயுமே சப்போர்ட்டாக இருப்பாங்க. இதாண்டா தேயை பற்றியெல்லாம் இன்ட்ரோ. பேக் டு த ஸ்டோரி. ஸோ இப்போ தேயும் ஜிமினும் தான் போயிட்டுருக்காங்க. ஸ்ட்ரைட்டாக கார் ஒரு மேன்ஷனுக்கு தான் போகுது. இப்போது அந்த மேன்ஷனை பார்த்து நம்ம தேயும், ஏன் ஜிமின், இங்கே நான் ஒர்க் பண்ணணும்? ஆமாண்டா, இங்கே தான், இந்த ஜியோன் மேன்ஷனில் தான் என் ஃப்ரெண்ட் இருப்பான். ஸோ நீ இங்கே தான் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது தேயும், எனக்கு ரொம்ப பயமாக இருக்குடா. ஐயோ டே, நீ எதுக்குடா பயப்படுற? இல்லைடா, இவ்வளோ பெரிய மேன்ஷனில் நான் என்ன, இப்போ உனக்கு காசு வேணுமா வேணாமா? வேணும். அப்புறம் என்ன, அமைதியாக வா என் கூட அப்படின்னு சொல்லிட்டு கார் அந்த மேன்ஷனில் போயிட்டு ஸ்டாப் ஆகுது. ஜிமினும் தேயும் காரில் இருந்து இறங்கி மேன்ஷனுக்கு உள்ளாடி போகிறாங்க. உள்ளாடி என்ட்ரு ஆகும்போது அங்கே இருக்கிற மேட்ஸ் தான் உட்காருங்க, சார் இப்போ வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு டீ எல்லாம் கொடுத்துட்டு மேட்ஸும் அங்கேருந்து போகிறாங்க. ஸோ ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் ஸ்கிப் ஆகுதுடா. இப்போது
ஒரு பர்சன் வந்து அப்ஸ்டேரில் இருந்து நடந்து வர சத்தம் கேட்குது. அந்த சத்தம் கேட்குற டைரெக்ஷனில் நம்ம தே வந்து பார்க்கும்போது தேக்கு அவ்வளோ ஷாக்கு. ஏன்னா அங்கே வந்துட்டுருக்குது நம்ம ஜங்குக் தான். ஜங்குக்கை பார்க்கவே ரொம்ப ஹாட்டாக இருக்கார். ஆனால் நம்ம தேக்கு ஜங்குக்கை பார்க்கும்போது ரொம்ப பயமாக இருக்குது. ஜங்குக்கை பார்க்கவே அப்படி இருக்கார். ஒரு கையில் டேட்டூ இன்ஷர்ட் பண்ணிவிட்டு லிப் பியர்சிங் பண்ணிவிட்டு அந்த மாதிரி வந்துட்டுருக்காரு ரொம்ப ஸ்டைலிஷாக. ஸோ இதை பார்த்து நம்ம தேவ், ஜிமின் என்னாச்சுடா, இது ஜங்குக் இல்லை, அந்த ஃபேமஸான ஐடல் தானே? ஆமாண்டா. ஏண்டா இவனா உன்னோட ஃப்ரெண்டு? ஆமாடா, நான் வந்து உங்ககிட்ட சொல்லலை, இவன் தான் என்னோடய ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்கிறாரு ஜிமின். தேவும் ஜேகேவே பார்த்துட்ருக்காரு. ஜேகே டூவும் பார்க்காம அப்படியே வந்துட்டுருக்காரு. வந்து ஸ்ட்ரெயிட்டாக ஜிமின் கிட்ட தான், ஹே ஜிமின் எப்படா வந்த? இப்போ தான் மச்சான். உனக்கு இன்றைக்கி ஒர்க் இல்லையா என்ன? போகணுண்டா, நான் அதுக்கு தான் கிளம்பிட்டேன். ஒரு நிமிஷம். சொல்லுடா. நீட்டிக்கு நான் பேசியிருந்தேன்ல என்னோட ஒரு ஃப்ரெண்டை பற்றி. ஆமாம், ஒரு கிம் தேங் தானே? ஆமாண்டா, இதுதான் அவன். அப்போ தான் ஜேகே வந்து நம்ம தேயை பார்க்குறாரு. தே வந்து ஜேகே முன்னாடி ரொம்ப குட்டியாக தெரிகிறாரு. ஜேகே வந்து தேயை பார்க்கும்போது தேக்கா அவ்வளோ பயமாக இருக்குது. தே வந்து பயந்துட்டே ஜேகேயை பார்க்குறாரு. பார்த்துட்டு, குட் மார்னிங் சார், ஐம் கிம் தேங். ஜிமின் சொல்லியிருக்கா. சரி, நீ என்ன படிக்கிற? காலேஜ் முடிய போகுது. ஓஹோ சரி, உன்னோட அம்மாவோட ட்ரீட்மெண்ட்க்கான காசு நான் தரேன். ஆனால் நீ வந்து எனக்காக மட்டும்தான் ஒர்க் பண்ணணும். மற்ற எந்த இண்டஸ்ட்ரிக்கும் போகவே கூடாது, புரிஞ்சுதா? புரிஞ்சுது சார். இங்கே பாரு, என்ன இங்கே பாரு, என்ன சார்னு ஒன்றும் சொல்ல வேணாம், என்னை ஜங்குக்குன்னே நீயும் கூப்பிடலாம், ஓகேவா? சரி அப்படின்னு தே வந்து சொல்கிறாரு. இப்போ ஜேகே தான், சரி ஜிமின், இன்றைக்கி நான் வந்து இவனை என் கூட கூட்டிகிட்டு போயிடுறேன், ஓகேவா? அப்போது தே வந்து சடனாக ஜிமினோட ஹேண்டை பிடிக்கிறாரு. பிடிச்சிட்டு, சொல்லுடா. சரி இரு, சொல்லி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினு, ஜேகே சொல்லு மச்சான், அது வந்து எதுவாக இருந்தாலும் சொல்லுடா, எனக்கு டைம் கிடையாது. சரி, இல்லை அவனோட அம்மாவோட ஆப்ரேஷன் முடிகிற வரைக்கும் அவன் வந்து அவன் அம்மா கூடவே இருக்கட்டுமா? ஓ அதுவா? சாரி ஜிமின், அது முடியாது. நீ வந்து பார்த்துக்கோ அவனோட அம்மாவை. தேதான் ஒரு மாதிரி ஆகுறாரு ஆயிட்டு. ப்ளீஸ் ஜங்கு, நான் ஒரு 1 month கழித்து வந்துடுறேனே. சாரி டேயாங், முடியாது, இன்றைக்கி நீ வந்து ஜாயின் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு ஜேகே வந்து கொஞ்சம் கோல்டாக சொல்கிறாரு. அப்போது தேயும், சரி ஜிமின், அம்மாவா பார்த்துக்கோ, எனக்கு அவங்க மட்டும்தான் இருக்காங்க, புரிஞ்சுதா அவனுக்கு? நீ வந்து ஜிமின் கிட்ட கொஞ்சம் சேடாகவே சொல்லிகிட்ருக்காரு. இது நம்ம ஜேகேயோட காதுலேயும் விழுது. ஆனால் ஜேகே எதுவும் பேசலை. அப்போது ஜிமின் தான், சரிடா நான் பார்த்துக்கிறேன் நீ போ அப்படின்னு சொல்லி ஜேகே கூட அமுச்சு வைக்கிறாரு. இப்போ 2 பேரும் காரில் தான் போயிட்டுருக்காங்க. ஸோ நம்ம இப்போ ஜேகே பற்றி ஒரு இன்ட்ரோ பார்த்துடலாண்டா. ஜேகே வந்து ஒரு கோல்டான பர்சன், அப்புறம் கொஞ்சம் ரகட் மாதிரி தான் இருப்பார். அவங்களுக்கு வந்து அவங்களோட வேலையெல்லாம் ஒழுங்காக இருக்கணும், இல்லைன்னா ஜேகேக்கு பிடிக்காது, ரொம்ப கோவம் வரும். அந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான் நம்ம ஜேகே. ஸோ இப்போ டைம் ஸ்கிப் தான். ஜேகே வந்து ஜேகேவோட ஆஃபீஸில் ரீச் ஆகிட்டார். அப்போது தேவும் ஜேகே கூட வந்துட்டுருக்காரு. அந்த ஆஃபீஸில் இருக்கிற எல்லாருமே நம்ம ஜேகேயை பார்த்து பவ் பண்ணுறாங்க. ஆனால் ஜேகே வந்து எதுவும் பேசாமல் ஸ்ட்ரைட்டாக போயிட்டுருக்காரு. ஸ்ட்ரைட்டாக அவரோட கேபினுக்கு தான் போகிறாரு. அப்போது தேவும், ஜங்கு சொல்லிட்டே, அது நான் என்ன ஒர்க் பண்ணணும் அப்படின்னு கேட்குறாரு. அப்போது ஜேகே தான், அது வந்து என்னோடய மேனேஜர் உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவார், நீ உட்காரு சொல்கிறாரு. அப்போ தேவும் அமைதியாக உட்கார்றாரு. உட்காந்துட்டு எதையே யோசிச்சிட்ருக்காரு. அப்போது இன்னொரு பர்சன், மே கமிங் சார் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளாடி வராரு. வரும்போது ஜேகே தான், கிம், திஸ் இஸ் கிம் தாயா, இவன் தான் எனக்கு பிஏவாக ஒர்க் பண்ண போகிறான், அவள் என்னெல்லாம் பண்ணணும்னு நீ கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணணும், ஓகேவா? இங்கே பாரு கிம், எந்த தப்பும் நடக்கக்கூடாது, ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக சொல்லிக் கொடு, புரிஞ்சுதா? அப்போ கிம்மும், எஸ் சார் புரிஞ்சுது. ஆனால் இதை வந்து நம்ம கவனிக்கலை. கிம் வந்தது, ஜேகே சொன்னது எதுவுமே. வந்து அம்மா பற்றி மட்டும்தான் யோசிச்சுட்ருக்காரு. அப்போது சடனாக ஜேகே, டேயா டேயா சொல்லுங்கள் சார்.
நீ என்ன யோசிச்சுட்டு இருக்க? ஐம் சாரி. சரி போ, மேனேஜர் உனக்கு எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுவார், ஓகேவா? சரி ஜங்கோக் அப்படின்னு சொல்லிட்டு தே வந்து மேனேஜர் கூட போகிறாரு. ஸோ மேனேஜர் என்ன பண்ணுறாங்கன்னா, தே வந்து என்னென்ன வேலை பண்ணணும் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. உங்களுக்கே தெரியலடா பிஏ வந்து எப்படி இருக்கணும்னு, அது மாதிரி எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு கிம். அப்போது தேயும் வந்து தேவோட கேபினில் உட்காந்துட்டு அவரோட வேலையை பார்க்க ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஆனால் நம்ம தே வந்து ரொம்ப ஒரு மாதிரி இருக்கார். ஏன்னா தேக்கு வந்து அம்மாவோட தாட்ஸ் மட்டும்தான் ஓடிட்டுருக்கு. தே வந்து இந்த மாதிரி இருக்கிறது நம்ம ஜேகே வந்து ஜேகேயோட ஆஃபீஸ்லேருந்து தேவை பார்க்குறாரு. ஜேகேயோட ஆஃபீஸ்லேருந்து தேவை பார்த்தா தெரியும் நல்லா. ஸோ ஜேகே என்ன பண்ணுறாங்கன்னா சின்னதாக ஒரு ஸ்மைல் பண்ணிவிட்டு அவரோட ஒர்க்கை பார்த்துட்ருக்காரு. ஸோ இந்த மாதிரியே தாண்டா நாட்கள் போகுது. கொஞ்சம் கொஞ்சமாக தேயும் ஜேகேயும் ரொம்ப க்ளோஸ் ஆகுறாங்க. போக போக ஜேகே என்ன பண்ணுறாங்கன்னா தே வந்து ரொம்ப கேராக பார்த்துக்கிறது, தேவோட அம்மாவை பார்க்க அலோட் பண்ணுறது அப்படி எல்லாமே பண்ணுறாரு. அப்போது இது பண்ணும்போது நம்ம தேக்கு வந்து ஜேகே மேலே ஏதோ ஒரு ஃபீலிங் வருது. அப்போது தேயும் அதே மாதிரி தான் ஜேகேவை ரொம்ப கேர் பண்ணிக்கிறாரு. அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. இப்போ ஹாஸ்பிட்டல் தாண்டா இதுதான் ரொம்ப ஒரு மாதிரி சோகமாக உட்காந்துட்ருக்காரு. ஏன்னா இன்றைக்கி தான் தேவோட அம்மாவோட ஆப்ரேஷன் நடக்குது. அந்த இடத்துல நம்ம ஜிமின் தான், இங்கே பாருடே இதுக்கு தான் ஒரே பண்ணிக்கிற, அமைதியாக இருட்டே, டென்ஷன் ஆகாத, அம்மா சீக்கிரமாக குணமாயிடுவாங்க, புரிஞ்சுதா உனக்கு? எனக்கு புரியுது ஜிமின், ஆனால் என்னடா ஆனால்? இல்லைடா எனக்கு ரொம்ப பயமாக இருக்குடா, எங்கள் அம்மா. ஐயோ டயாங், இங்கே பாருடா, உன்னோட அம்மாவுக்கு எதுவுமே ஆகாது, கொஞ்சம் நேரத்துலேயே ஆப்ரேஷன் முடிஞ்சிடும், அவங்க சீக்கிரமாக குணமாயிடுவாங்க. டே சின்ன பிள்ளை மாதிரியே பண்ணிகிட்ருக்க. சரிடா சரி அப்படின்னு சொல்லிட்டு தே வந்து ரொம்ப பயத்தில் இப்படியே உட்காந்துட்ருக்காரு. அப்போது ஜிமின் என்ன பண்ணுறாங்கன்னா, சரி நீ காஃபி சாப்பிட்றியா என்ன? இல்லைடா எனக்கு வேணாம். இங்கே பாருடா, நீ நேற்றுக்கு இருந்தே எதுவுமே சாப்பிடலை, சரி அட்லீஸ்ட் ஒரு காஃபியாச்சும் குடியேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது ஜிமின் தான், சரி நீ இங்கே வெயிட் பண்ணு, நான் போய் காஃபி வாங்கிட்டு வரேன் சொல்லிவிட்டு ஜிமின் வந்து அந்த இடத்துல இருந்து போயிடுறாரு. ஆனால் நம்ம தேக்கு வந்து ரொம்ப பயமாக இருக்குது, ஏதாச்சும் ஆகிடுமோ, அம்மா வந்து அவரை விட்டுட்டு போயிடுவாங்களோ அப்படின்னு ரொம்ப ரொம்ப பயமாக இருக்குது. ஒரு கட்டத்தில் தே வந்து அழவே ஸ்டார்ட் பண்ணுறாரு. தே வந்து ரொம்ப அழுதுட்டுருக்காரு. இப்போ சடன் அங்கே ஒரு பர்சன் வந்து டயா அப்படின்னு கூப்பிடுறாரு. அப்போது தேயும் பார்த்துட்டு ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு தே வந்து எதுவுமே யோசிக்காமல் ஜங்குக்கை ஹக் பண்ணுறாரு. ஹக் பண்ணிவிட்டு ரொம்ப அழுறாரு. ஜங்குக், என்னோட அம்மாவுக்கு ஏதாச்சும் ஆகிடுமோன்னு ரொம்ப பயமாக இருக்கு எனக்கு, நான் என்ன பண்ணுறது ஜங்குக் அப்படின்னு ரொம்ப அழுறாரு. இப்போது ஜங்குக் தான், இங்கே பாருடையா, அம்மாவுக்கு எதுவும் ஆகாது, புரிஞ்சுதா? நீ கொஞ்சம் காம் டவுனாக இரு அப்படின்னு ஜேகே சொல்கிறாரு. ஆனால் தே வந்து காம் டவுன் ஆகிற மாதிரி இல்லை, ரொம்ப அழுறாரு. ஜேகேவை டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு அழுதுட்டுருக்காரு. அந்த இடத்துல நம்ம ஜிமினும் வராரு. வந்துட்டு ஜங்குக், ஜிமின் எங்கே போன? இல்லைடா இவன் வந்து எதுவும் சாப்பிடல, ஸோ அதான் காஃபியாச்சும் குடிக்கட்டுமேன்னு சொல்லி காஃபி வாங்க போனேன். ஓ அப்படியா? இல்லை நீ இங்கே என்ன பண்ணுற? இல்லைடா சும்மா தான் ஒரு ஒர்க் விஷயமா போனேன். ஆப்ரேஷன் அப்படியே முடியுது. தே வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிட்டு அப்படியே உட்காந்துட்ருக்காரு. ஸோ இப்போ ஆப்ரேஷன் முடியுது. டாக்டர் வந்து அம்மாவுக்கு எதுவும் இல்லை, இனிமேல் எந்த பிரச்சனையும் இருக்காது சொல்கிறாரு. இப்போ தான் தேக்கே உயிரே விழுது. ஸோ தேவ் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க அம்மாவை போய் பார்க்குறாரு. ஜேகேயும் கொண்டு போகிறாரு அம்மாவை பார்க்க. ஸோ ஜேகே என்ன பண்ணுறாங்கன்னா அம்மா கிட்ட பேசுகிறாரு. ஸோ எல்லாருமே பேசிகிட்டே இருக்காங்க. இப்போ ஒன் ஃபைன் டே ஜேகேயோட ஆஃபீஸ் தான் காட்டுறாங்க. தே வந்து தேயோட கேபினில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஜேகே தான் ஃபோன் பண்ணி ஏன் சொல்லு ஜங்கு, என்னோடய கேபினுக்கு வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. அப்போது தேயும் சரி நான் இதோ வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கால் கட் பண்ணிவிட்டு தே வந்து ஜேகேயோட கேபினுக்கு தான் போகிறாங்க. போய் பார்த்தா அங்கே ஜாக்சன் உட்காந்துட்ருக்காரு. ஜாக்சன் வந்து ஜேகேவோட ஃப்ரெண்ட் தான், க்ளோஸில் இல்லை, ஃப்ரெண்ட் அவ்வளோதான். தேயும் எக்ஸ்கியூஸ் மீ மே கமின் அப்படின்னு கேட்குறாரு. அப்போது ஜேகே தான் உள்ள வாட்டே அப்படின்னு கூப்பிடுறாரு. தேயும் உள்ளே வந்து ஜேகே கிட்டே போய் நிற்கிறாரு. ஜேகே தான் தேயா ஜாக்சன் தெரியும்ல? நல்லா தெரியுமே. வந்து கொஞ்சம் எக்ஸைட்மெண்ட்டாக சொல்கிறாரு. ஆனால் ஜேகேக்கு இது சுத்தமாக பிடிக்கல, இருந்தாலும் காட்டிக்கலை. ஜேகே வந்து கொஞ்சம் கண்ட்ரோல்டாக இருந்துட்டு சரி நம்ம வந்து இன்றைக்கி இவங்களோட ஒரு ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணணும், ஷார்ப்பாக 5க்கு நம்ம கிளம்ப
சரி ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு நின்றுட்டுருக்காரு. அப்போ ஜாக்சன் தான், ஏய் ஜங்குக் யார் இது? ஓ ஜாக்சன், இது வந்து என்னோட பிஏ. ஓ அப்படியா, நேம் என்ன, நான் தெரிஞ்சுக்கலாமா? என்னோட நேம் வந்து கிம் தயாங் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது ஜாக்சன் தான், ஓ க்யூட் அப்படின்னு பார்த்து சொல்கிறாரு. இது கேட்க கேட்க ஜங்குக்கா கடுப்பாகுது. அப்போது ஜேகேவும், சரி ஜாக்சன் நம்ம ஈவினிங் பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது ஜாக்சனும், ஓகே ஜங்குக், மறக்காமல் உன்னோட பிஏ கூட அழைச்சிட்டு வா. சரி சரி அப்படின்னு சொல்கிறாரு. ஜாக்சன் அங்கே இருந்து போகிறாரு. அப்போ தேவும், சரி ஜங்குக் நான் என்னோடய கேபினுக்கு போகவா அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது ஜேகே தான், இருட்டயாங் ஒரு நிமிஷம். என்ன ஜங்குக்? இல்லை, நீ எதுக்கு ஜாக்சனை பார்த்து இவ்வளோ எக்ஸைட்மெண்ட் ஆகிற? நான் வந்து என்ன, நீ வந்து சொல்லு. இல்லை, எனக்கு வந்து ஜாக்சனை ரொம்ப பிடிக்கும், அதை நான் பார்த்தப்போ கொஞ்சம் எக்ஸைட்டட் ஆகிட்டேன். இங்கே பாருட்டையாங், நீ வந்து எனக்காக ஒர்க் பண்ணுற, புரிஞ்சுதா? ஜாக்சனுக்காக அல்ல. நீ வந்து என்னோட பிஏ, அதை உன்னோட மைண்டில் வச்சுக்கோ, புரிஞ்சுதா? அப்படின்னு ஜேகே வந்து கொஞ்சம் ஹார்ஷாக சொல்லும்போது தேக்கு ரொம்ப கஷ்டமாகுது. தேயும், ஐம் சாரி ஜங்குக், ஐம் சாரி அப்படின்னு சொல்லிட்டு வந்து தேவோட கேபினுக்கு போகிறாரு. பட் ஜேகே வந்து ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேஷனில் இருக்கார். உங்களுக்கு என்ன ஆகுதுன்னே தெரியல, அவ்வளோ ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்கார். ஸோ இப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போது பார்ட்டி தான் காட்டுறாங்க. ஸோ ஜேகேயும் தேயும் எக்ஸனோட பார்ட்டியில் தான் இருக்காங்க. ஸோ ஜேகே வந்து கொஞ்சமாக ட்ரிங்க்ஸ் பண்ணுறாரு. வந்து சொல்கிறாரு, ட்ரிங்க்ஸ் பண்ண வேணாம், நம்ம சீக்கிரமாக போகணும் அப்படின்னு சொல்லிகிட்ருக்காரு. ஆனால் ஜேகே வந்து, பாருட்டையா நீ வந்து என்னை கண்ட்ரோல் பண்ண தேவையில்லை, உனக்கு புரிஞ்சுதா அப்படின்னு கேட்குறாரு. டேயும், ஓஹோ நான் அப்படி சொல்லலை, நம்ம சீக்கிரமாக போகணும் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது ஜாக்சன் தான் அங்கே வராரு. ஜாக்சன் வந்துட்டு, டேயா எப்படி இருக்க அப்படின்னு வந்து கேஷுவலாக தான் பேசுகிறாரு. ஆனால் இது கேட்க ஜேகேக்காவது ரொம்ப கோவம் வருது. அப்போ தேயாங்கும், இப்போ தான் வந்தேன் சார் அப்படின்னு சொல்கிறாரு. ஜாக்சனும், ஓ என்னை பார்க்க ரொம்ப அழகாக இருக்க, ஓ தேங்க்யூ ஸோ மச். இங்கே ஜாக்சன் வந்து தேக்கிட்ட பேசிகிட்டு இருக்கிற பார்க்க ஜேகேக்கு வயிறு எரியுது. என்ன பண்ணுறாங்கன்னா, சரி ஜாக்சன் நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ ஜாக்சனு, என்ன ஆச்சு சங்கு, இன்னும் கொஞ்சம் இருக்கலாமே? இல்லை எனக்கு டைம் ஆகிடுச்சு, நான் போகணும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது தேதான் மைண்டில், என்னாச்சு ஜங்குக்கு, ஏன் இந்த மாதிரி பிஹேவ் பண்ணிகிட்ருக்கான் அப்படின்னு வந்து ரொம்ப யோசிக்கிறாரு. அப்போது ஜேகே தான், தேயாங் சொல்லி ஜங்கு என்ன பண்ணிகிட்ருக்கவா, போகலாம். தோ வரேன், ஓகே பாய் ஜாக், நாம் அப்புறம் மீட் பண்ணலாம் அப்படின்னு வந்து ரொம்ப க்யூட்டாக பேசிட்டு ஜங்கு கூட போகிறாரு. ஜங்குக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, டிரைவிங் சீட்டில் உட்காரும்போது தான், ஜங்கு என்ன பண்ணுற, ஏன் பார்த்தா தெரியல என்ன? இல்லை நீ வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணியிருக்க, நான் காரை ட்ரைவ் பண்ணுறேனே. எதுவும் தேவையில்லை, அமைதியாக போய் உட்காரு அப்படின்னு ஜேகே வந்து சொல்கிறாரு. தேயும் எதுவும் பேசாமல் போய் உட்கார்றாரு. அதனால் ஜேகேவால் முடியலை ட்ரைவ் பண்ண, இருந்தாலுமே போயிட்டுருக்காரு. ஸ்ட்ரைட்டாக ஜேகேயோட வீட்டுக்கு தான் போகிறாரு. போயிட்டு டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு இறங்கி கிட்ட தான் வராரு. ஆனால் ஜேகே வந்து அவரோட சுயநிலைமையிலே இல்லை, அவ்வளோ ட்ரிங்க்ஸ் பண்ணியிருக்காரு. ஜேகே தான் கிட்ட வந்துட்டு, இறங்கிட்டேயா, சரி ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு டோர் ஓப்பன் பண்ணி இறங்குறாரு. அப்போது தேயும், ஜங்குக் நான் கிளம்பவா, நம்ம நாளைக்கு பார்ப்போம் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது ஜேகேவும், எங்கே போகிற? நான் என்னோடய வீட்டுக்கு வெயிட் பண்ணுவாங்க, அதெல்லாம் போகலாம், ஒழுங்காக ஏன் கூட வா அப்படின்னு சொல்லி ஜேகே வந்து ஃபோர்ஸாக எழுதிட்டு ஜேகேயோட மேன்ஷனுக்கு தான் போகிறாங்க. அப்போது தேயும், ஜேகே எனக்கு வலிக்குது, என் கையை விடு ஜேகே, என்ன பண்ணுற அப்படின்னு கேட்குறாரு. அப்போது ஜேகே தான், எதுவும் பேசக்கூடாது, அமைதியாக என் கூட வான்னு சொன்னேன். ஜங்குக் என்ன பண்ணுற ஜங்குக், டைம் ஆயிடுச்சுன்னா போகணும். இங்கே பாருட்டே, உங்ககிட்ட அமைதியாக வர சொன்னேன் அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்கும்போது தேக்கு வந்து ரொம்ப பயம் வருது. தேயும் எதுவும் பேசாமல் ஜேகே கூடயே போகிறாரு. ஜேகே என்ன பண்ணுறாங்கன்னா, ஸ்ட்ரைட்டாக ஜேகேயோட பெட்ரூம் தான்
அழைச்சிட்டு போகிறாரு. அப்போது தேவும், ஜங்கோ என்ன பண்ணுற ஜங்கோ, இப்போ எதுக்கு என்ன இங்கே அழைச்சிட்டு வந்திருக்க, நான் போகணும் விடு அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது ஜங்குக் தான், எங்கே போகிற முதல்ல என்கிட்ட பேசு, அப்புறமா போகலாம், புரிஞ்சுதா உனக்கு அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது தேவும், என்ன பேசணும், இங்கே பாரு ஜங்கோ, நீ ட்ரிங்க்ஸ் பண்ணியிருக்க, நம்ம காலையில் பேசிக்கலாம், இப்போ நான் போகணும், டைம் ரொம்ப ஆயிடுச்சு, அம்மா வெயிட் பண்ணுவாங்க. என்னடா அம்மா அம்மான்னு சொல்லிகிட்ருக்க, முதல்ல என்கிட்ட பேசுன்னு சொன்னேன். சரி சரி கத்தாத, நான் என்ன பேசுகிறது. இல்லை நீ எதுக்கு ஜாக்சன் கிட்ட ரொம்ப க்ளோஸாக போயிட்டுருக்க. இல்லையே, அப்படி எதுவும் இல்லையே. இருக்கு, நான் பார்த்தேனே, நீ எதுக்கு ஜாக்சன் கூட அவ்வளோ க்ளோஸாக பழகுறேன்னு கேட்டேன்ட்டாயா. நான் பாரு ஜங்கோ, அவங்க ஒரு ஐடோல்ஸ் தான், எனக்கு அவங்கள ரொம்ப பிடிக்கும், அதனால தான், மற்றபடி எதுவும் இல்லை. ஏன் உனக்கு அவளை பிடிக்குது. ஏன்னா அவங்க தெரியாது, எனக்கு அவளை பிடிக்கும், அவ்வளோதான். இங்கே பாருட்டே, நீ என் கூட மட்டும்தான் பேசணும், புரிஞ்சுதா. இனிமே நான் உன்னை அந்த ஜாக்சன் கூட பார்த்த அவ்வளவுதான், நீ புரிஞ்சுதா உனக்கு. நீ என்ன பேசுகிற ஜங்கோ, முதல்ல நீ உன்னோட நிலைமையில இல்லை, நம்ம நாளைக்கு பேசிக்கலாம், நான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு தீ என்ன பண்ணுறாங்கன்னா, ஜேகேயோட ரூமில் இருந்து வர ட்ரை பண்ணும்போது ஜேகே தான் சீக்கிரமாக போய் அந்த டோரை க்ளோஸ் பண்ணிவிட்டு தேவை பின் பண்ணுற மாதிரி பிடிக்கிறாரு. பிடிச்சிட்டு, என்ன பண்ணுற ஜேகே, விடு, ஏன் இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்க. இங்கே பாருட்டே, நீ எனக்கு மட்டும்தான். என்ன, இங்கே பாரு ஜங்கோ, நீ ட்ரிங்க்ஸ் பண்ணியிருக்க, முதல்ல என்னை விடு, நான் போகணும், அம்மா கிட்ட போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அழறாரு. அப்போது ஜேகே தான், போகலாம், ஆனால் நான் கொஞ்சம் உங்ககிட்ட பேசணும். அப்போது தே தான், எனக்கு எதுவும் பேசலை, நான் போகணும் அப்படின்னு சொல்லும்போது ஜேகே தான் தேவை ரொம்ப ஹார்ஷாக கிஸ் பண்ணுறாரு. அப்போது தே தான், என்ன என்ன பண்ணுற ஜேகே, தள்ளு அப்படின்னு சொல்லிட்டு தே ஃபோர்ஸாக ஜேகேவை தள்ளி விடுறாரு. அப்போது ஜேகே தான் இன்னும் கோபத்தில் தே கிட்ட வராரு. வந்துட்டு, இங்கே பாருடையா, நீ எனக்கு மட்டும்தான், உனக்கு புரிஞ்சுதா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே தேவோட நெக்கில் எல்லாம் கிஸ் பண்ணுறாரு. ஆனால் தேக்கு இது சுத்தமாக பிடிக்கல. தே ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுறாரு. ஸோ ஜேகே தான் கிஸ் பண்ணிவிட்டு தேவோட ஷர்ட் பட்டன் கலட்டுறாரு. ஸோ அப்போது தே என்ன பண்ணுறாங்கன்னா, ஜேகேவோட ஹேண்டை பிடிச்சிட்டு, வேணாம் எதுவும் பண்ணாத ஜேகே, ப்ளீஸ் ப்ளீஸ் எதுவும் பண்ணாத அப்படின்னு சொல்கிறாரு. சொல்லிகிட்டு இருக்கும்போதே ஜேகே மயக்கம் போட்டு விழுந்துடுறாரு. அதுவும் தே மேலேயே. தே ஒரு ஷாக்காக நின்றுட்டுருக்காரு. தே ஜங்கோக் ஜங்கோக் அப்படின்னு கூப்பிடுறாரு. ஆனால் ஜேகேக்கு எந்த ஒரு சேவும் கிடையாது. தே என்ன பண்ணுறாங்கன்னா, ரொம்ப அழுதுட்டு ஜேகேவை ஜேகேயோட பெட்டில் கொண்டு போய் படுக்க வச்சுட்டு அங்கே இருந்து சீக்கிரமாக கிளம்பி தேவோட வீட்டுக்கு தான் போகிறாரு. அம்மா தான், வந்துட்டியாப்பா? ஆமாம்மா வந்துட்டேன். என்ன ஆச்சு உன்னோட சவுண்டுக்கு, ஏதோ மாதிரி இருக்குது. இல்லையம்மா ஒன்றும் இல்லை. சரி வா சாப்பிடலாம். இல்லைம்மா நான் சாப்பிட்டேனே, நீங்கள் சாப்பிடலையே என்ன? இல்லைப்பா, நீ வந்ததுக்கப்புறம் சாப்பிட்லான்னு நினச்சேன். இல்லைம்மா நான் சாப்பிட்டேன். ஓ அப்படியா, நீங்கள் சாப்பிட்டு படுக்கிறீங்களாம்மா அப்படின்னு கேட்குறாரு. ஆனால் தே தேவோட டியர்ஸ் எல்லாம் ரொம்ப கண்ட்ரோல் பண்ணி தான் அம்மா கிட்ட பேசிகிட்ருக்காரு. ஸோ அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா, சரிப்பா நீ போ, நான் சாப்பிட்டு படுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தேவை அனுப்பிச்சி வைக்கிறாரு. தேவும் ரூமுக்குள்ளாடி போய் லாக் பண்ணிவிட்டு ரொம்ப அழுறாரு. அழுதே தேய்க்க அந்த நாளும் போயிருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு மார்னிங் ஜேகேவோட ரூம் தான் காட்டுறாங்க. அங்கே ஜேகே பெட்டில் படுத்துட்ருக்காரு. ஸோ அவரும் எழுந்திரிச்சிட்டு, மண்டை வெடிக்குது, இந்த தலைவலி என்னை விட்டு போகவே மாட்டேங்குது, ஐயோ நேற்றுக்கு ரொம்ப தண்ணி அடிச்சிட்டேனோ அப்படின்னு தனக்கு தானே சொல்லிட்டு டயா அப்படின்னு கூப்பிடுறாரு. ஆனால் டேயோட எந்த ஒரு சத்தமும் கிடைக்கல. ஜேகே தான், ஒரு வேளை வீட்டுக்கு போயிருப்பானோ, இல்லையே நேற்றுக்கு என் கூட தானே இருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே யோசித்து பார்க்குறாரு. யோசித்து பார்த்தா தேக்கிட்ட ஜேகே எந்த மாதிரி நடந்திருப்பாங்கன்னு ஞாபகம் வருது. அப்போது
ஜேகேவோ அவரோட ஹெட்டில் ஹேண்டை வச்சுட்டு, ஐயோ என்னடா பண்ணி தொலைச்ச, சரி நம்ம கால் பண்ணி பார்ப்போம் அப்படின்ட்டு ஜேகே என்ன பண்ணுறாங்கன்னா அவரோட ஃபோன் எடுத்து தேக்கு தான் கால் பண்ணுறாரு. ஆனால் தே வந்து அந்த காலை எடுக்கவே இல்லை. ஸோ இப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போது ஜேகேயோட ஆஃபீஸ் தான். ஜேகே வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்துட்டுருக்காரு. வந்து பார்த்தா நம்ம தே வந்து தேயோட கேபினில் ரொம்ப சேடாக உட்காந்து வேலை பார்த்துட்ருக்காரு. அப்போது ஜேகேவும் தேயோட கேபினுக்கு போயிட்டு டயாங் அப்படின்னு கூப்பிடுறாரு. வந்து கொஞ்சம் சத்தமாக தான் கூப்பிட்ருப்பாரு. ஸோ இந்த சத்தம் கேட்டு அந்த ஆஃபீஸில் இருக்கிற எல்லாருமே ஜேகேவை பார்க்குறாரு. அப்போது ஜேகே தான், என்ன பார்க்குறீங்க, உங்களுக்கு வேலையில் போய் உங்கள் வேலையை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கத்துறாரு. போத்தே தான், சொல்லுங்கள் சார் என்ன வேணும், இது சாரா அப்படின்னு சொல்லிட்டு தேவை முறைக்கிறாரு. ஆனால் தேவ வந்து அமைதியாக தான் இருக்காரு. அப்போது ஜேகேவும் என்னோடய கேபினுக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே வந்து ஜேகேயோட கேபினுக்கு போகிறாரு. ஒரு ஃபியூ செகண்ட்க்கு அப்புறம் நம்ம தே தான் அந்த டோர் நாக் பண்ணுறாரு. எக்ஸ்கியூஸ் மீ சார், மே கமின் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது ஜேகேவும் யா கமின் அப்படின்னு கொஞ்சம் கோபத்தில் சொல்கிறாரு. அப்போது தே என்ன பண்ணுறாங்கன்னா உள்ளாடி வராரு. வரும்போது ஜேகே தான் அந்த டோர் லாக் பண்ணு. எதுக்கு லாக் பண்ணணும், இங்கே பாருட்டே நான் சொன்னது செய் அப்படின்னு ஜேகே வந்து சொல்கிறாரு. தேவும் எதுவும் பேசாமல் அந்த டோரை லாக் பண்ணுறாரு. பண்ணிவிட்டு டேர்ன் பண்ணால் ஜேகே ரொம்ப ஷாக்கு. ஏன்னா ஜேகே வந்து தேட பக்கத்தில் நின்றுட்டுருக்காரு. அப்போ தே தான், பாருங்கள் சார் கொஞ்சம் தள்ளி நின்று பேசலாமே, ஏன் இப்படி பேசினா சொல்கிறது புரிஞ்சுக்கோங்க சார், கொஞ்சம் தள்ளி நில்லுங்க, எனக்கு ஏதோ மாதிரி இருக்குது. உனக்கு என்ன மாதிரி இருக்குது சார், ப்ளீஸ் இங்கே பாருட்டே நான் அவங்ககிட்ட சொல்லியிருக்கேன், என்ன சார்னு சொல்லாத. அது எப்படி சார் முடியும், வந்து என்னோடய பாஸ், நான் வந்து உங்களோட பிஏ, அப்போ அப்படி தானே சொல்லணும். இங்கே பாருட்டே நீ வந்து என்ன கடுப்பேற்றிட்டுருக்க, பார்த்துக்கோ. நான் என்ன சார் சொன்னேன், சரி விடு, இப்போ நான் கேட்குறதுக்கு மட்டும் நீ பதில் சொல்லு. கேளுங்க, நீ ஏன் என் ஃபோன் அட்டென்ட் பண்ணலை, அப்புறம் எதுக்கு வீட்டுக்கு வரல அப்படின்னு கேட்குறாரு. அப்போது தேவும் எதுவும் பேசாமல் அமைதியே நின்றுட்டுருக்காரு. இது பார்க்க ஜேகேக்கு கோவம்தான் வருது. ஜேகே இங்கே பாருட்டையா, நான் உங்ககிட்ட தான் பேசிகிட்ருக்கேன், உனக்கு கேட்குதா? கேட்குது சார், அப்போ ஆன்சர் பண்ணு அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ தேயும் அது வந்து என்ன, அது வந்து சொல்லுடா அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ தேயும் ஜங்கு, நான் வந்து என்னோடய வேலையை ரிசைன் பண்ணலான்னு இருக்கேன். இது ரிசைன் பண்ணுறியா, யார் கேட்டு இந்த டிசிஷன் எடுத்த நீ? நான் யார்கிட்ட கேட்கணும், நீ என்கிட்ட கேட்கணும், புரிஞ்சுதா? இங்கே பாருங்கள் சார், நீங்கள் ரொம்ப ஓவராக போயிட்டுருக்கீங்க. இதெல்லாம் என்னோடய பர்சனல், எதுவாக இருந்தாலும் நான் தான் டிசைட் பண்ணுவேன் அப்படின்னு தே வந்து ஒரு மாதிரி சொல்கிறாரு. ஆனால் தேக்கு வந்து ஜேகே கிட்ட பேசவே பயமாக இருக்கும். இருந்தாலும் காட்டிக்காமல் கொஞ்சம் தைரியமாக பேசுகிறாங்க. ஜேகே தான், இங்கே பாருட்டையா, உனக்கு இந்த வேலையிலிருந்து ரிசைன் பண்ண முடியாது, புரிஞ்சுதா? ஏன் முடியாது? ஓ அப்போ தெரியலையா, நீ வந்து இந்த வேலைக்கு சேரும்போது கான்ட்ராக்ட் சைன் பண்ணியிருக்க, அப்புறமா என்கிட்ட 25 lakhs வாங்கியிருக்க, அது எனக்கு திருப்பி கிடைக்க வேணாமா என்ன? அது என்ன பேசுடா. அப்போ தேயும் எதுவும் பேசாமல் அப்படியே நின்றுட்டுருக்காரு, ஹெட்டை டவுன் பண்ணி. அப்போது ஜேகே வந்து தேக்கு இன்னும் க்ளோஸாக போகிறாரு. போயிட்டு இங்கே பாருட்டையா அப்படின்னு சொல்கிறாரு. தேயும் ஜேகேயை பார்க்குறாரு. ஆனால் தேவோட ஐஸில் வந்து டியர்ஸ் ஃபார்ம் ஆகுது. இப்போ நீ எது கழுற? நான் உன்னை ஒன்றுமே சொல்லலையே. தேயும், நீங்கள் எதுவும் சொல்லலை, ஆனால் நீங்கள் நேற்றுக்கு என்ன பண்ணீங்கன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிவிட்டு தே வந்து அட ஸ்டார்ட் பண்ணுறாரு. அப்போ ஜேகேவோ அது டே ஐ ஆம் ரியலி சாரி டே என்ன சொல்கிறாரு. இங்கே பாருங்க சார், வந்து ஒரு மிடில் கிளாஸ் பையன்தான், ஆனால் நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு பையன் நான் இல்லை சார். என்னோடய அம்மாவுக்காக தான் நான் இங்கே வந்து ஜாயின் பண்ணேன். ஆனால் நீங்கள் நேற்றுக்கு பண்ணது தப்பு, புரிஞ்சுதா? நீங்கள் என்ன சொன்னாலுமே நீங்கள் நேற்றுக்கு பண்ணது தப்பு தான் சார் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ ஜேகே தான், தப்பு தான் இல்லைன்னு நான் சொல்லலையே, ஐம் சாரி டே, நான் எதுவும் ட்ரிங்க்ஸ் பண்ண இதில் அந்த மாதிரி பண்ணிட்டேன், ஐம் ரியலி சாரி,
இங்கே பாருங்க சார், நீங்கள் ஈஸியாக ஒரு சொல்லிட்டு போயிடுவீங்க. ஆனால் நான் தானே கஷ்டப்படணும். உங்களால் முடிஞ்சா என்னை இந்த வேலையில இருந்தே மாற்றிடுங்க ப்ளீஸ். முடியாது டே. ஏன் சார் முடியாது? என்னால் முடியலை சார். ஏன் சார் நீங்களும் இப்படி பண்ணுறீங்க? புரிஞ்சுக்கோங்க சார். இங்கே பாருடே, நீ எதை சொன்னாலுமே நான் ஒன்று இந்த வேலையில் இருந்தால் மாற்ற மாட்டேன், புரிஞ்சுதா? ஏன் சார்? ஏன்னா நான் அவனை லவ் பண்ணுறேன்டா அப்படின்னு ஜேகே வந்து சொல்கிறாரு. இதை கேட்டு டீயும் ஜேகேவே பார்த்துட்டு சாரி சார். ஏன், எதுக்கு சாரி? என்னால் உங்கள் லவ்வெல்லாம் அக்செப்ட் பண்ண முடியாது. ஏன் முடியாது? முடியாதுன்னா முடியாது சார், புரிஞ்சுக்கோங்க. அதான் கேட்டேன் ஏன். இங்கே பாருங்க சார், நீங்கள் வந்து ஒரு பெரிய ஐடல், நான் வந்து ஒரு மிடில் கிளாஸ் பையன்தான். என்னால் யாருக்குமே எந்த பிரச்சனையும் வர்றது என்னால் தாங்கிக்க முடியாது. எனக்காக ஒரு ஹெல்ப் பண்ணுங்க. என்னை இந்த வேலையிலேருந்து நாளும் பரவாயில்ல, ஆனால் என்கிட்ட இருந்து கொஞ்சம் தள்ளியே இருங்க சார். அதில் உங்களையும் கஷ்டப்படுத்த முடியாது, என்னை கஷ்டப்படுத்திக்க முடியாது, ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு தே வந்து அந்த டோரை ஓப்பன் பண்ணி தேயோட கேபினுக்கு போகிறாரு. ஜேகேக்கு வந்து ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது. ஜேகே அங்கே இருக்கிற திங்ஸ் எல்லாம் போட்டு உடைக்கிறாரு. தேயோட கேபினை தான் பார்க்குறாரு. பார்த்தா தே வந்து ரொம்ப அழுதுட்ருக்காரு. ஸோ அழுதுட்டு அவரோட வேலையை பார்த்துட்ருக்காரு. அப்போது ஜேகேக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஸோ இப்படியே அந்த நாளும் ஸ்கிப் ஆகிருக்கும். நெக்ஸ்ட் மார்னிங் தே வந்து ஜேகேவை அவாய்ட் பண்ணிகிட்டே இருக்காரு. பட் அவரோட வேலை என்னவோ அதை மட்டும் பண்ணுறாரு. வந்து ஜேகேயோட வீட்டுக்கு போகிறதில்ல, ஸ்ட்ரெயிட்டாக ஆஃபீஸுக்கே வந்துடுவார். இங்கேருந்து வேலையை முடிச்சுட்டு அப்படியே போயிடுவார். ஜேகேவும் எதுவும் சொல்லலை. அப்படியே நாள் போகுது. ஒரு நாள் ஜேகேயோட ஆஃபீஸ் தான். தே வந்து ஆஃபீஸுக்கு உள்ளாடி வந்துட்டு இருக்கும்போது அந்த ஆஃபீஸில் இருக்கிறவங்க வந்து ஏதோ ஒரு கோசிப் மாதிரி பேசுகிறாங்க. என்னென்னா, நம்ம ஜேகே வந்து யாரையும் லவ் பண்ணுறாரு, அவங்க வந்து அந்த பர்சனை மேரேஜ் பண்ணிக்க போகிறாரு, அந்த மாதிரி அந்த ஆஃபீஸில் இருக்கிறவங்கெல்லாம் பேசுகிறாங்க. இதை கேட்கும்போது தேகிக்கு ரொம்ப கஷ்டமாகுது. தேயும் எதுவும் பேசாமல் தேயோட கேபினுக்கு போகிறாங்க. போயிட்டு ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போது இன்னொரு பர்சன் வந்து தேக்கிட்ட, ஏன் சொல்லுங்கள் என்ன வேணும்? இல்லை, நான் வந்து உங்ககிட்ட ஒன்று கேட்கணுன்னு வந்தேன். கேளுங்களே. உனக்கு தெரியுமா? என்னது? இல்லை, ஜிகே சார் வந்து யாரையும் லவ் பண்ணுறாரு, அவங்கள தான் மேரேஜ் பண்ணிக்க போகிறாருன்னு சொன்னாங்க. யாருன்னு தெரியுமா உனக்கு? நீ தான் பாஸோட பிஏ ஆச்சு, அதான் கேட்டேன். இல்லைப்பா, எனக்கு தெரியாது யாருன்னு. ஓஹோ, உங்ககிட்ட சொல்லலையே என்ன? சார் வந்து என்கிட்ட எதுவும் சொல்லலை அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அந்த பர்சனை ஓ சரி தேங்க்யூ அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. தீ என்ன பண்ணுறாங்கன்னா அவரோட வேலையை பார்த்துட்ருக்காரு. சடனாக தீயோட கேபினில் தான் ஃபோன் ரிங் ஆகுது. தீ அந்த ஃபோனை எடுத்துகிட்டு, ஹலோ சொல்லுங்கள் சார், டேயா என்னோடய கேபினுக்கு வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. அப்போது டீயும் ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேயோட கேபினுக்கு தான் போகிறாரு. அப்போது ஜேகேயும் வாட்டேன், நான் வந்து உங்ககிட்ட ஒன்று சொல்லணும், கேளு. சொல்லுங்கள் சார். நான் வந்து இப்போது என்னோடய ஃபியான்சியை பார்க்க கிளம்பிடுவேன். நீ வந்து இன்றைக்கி என்னோடய ஆஃபீஸ் ஒர்க் எல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோ. கிம் வந்து உனக்கு ஹெல்ப் பண்ணுவேன். இன்றைக்கெல்லாம் என்னோடய ஷெடியூல்ஸ் எல்லாமே ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோ அப்படின்னு கொஞ்சம் கோல்டாக சொல்கிறாரு. அப்போது டீயும் மாதிரி ஆகுறாரு. அவரோட ஐஸில் எல்லாமே டியர்ஸ் ஃபார்ம் ஆகுது. ஆனால் காட்டிக்கலை. அழுகையை கண்ட்ரோல் பண்ணிட்டு நின்றுட்டுருக்காரு. அப்போது ஜேகே தான், டேன் புரிஞ்சுதான் உனக்கு நான் என்ன சொன்னேன்னு? புரிஞ்சுது சார், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தே வந்து தேவோட கேபினுக்கு போகிறாரு. தே வந்து ரொம்ப அழுறாரு. ஏன்னா நம்ம தேக்கும் ஜேகேவை ரொம்ப பிடிக்கும். தே வந்து ஜேகேவை லவ் பண்ணுறாரு. ஆனால் ஜேகே ஒரு ஐடோல், தே வந்து ஒரு மிடில் கிளாஸ் பையன். அந்த ஒரு ரீசனால் மட்டும்தான் தே வந்து ஜேகே கிட்ட அவரோட லவ்வை சொல்லலை. தே என்ன பண்ணுறாங்கன்னா அழுதுகிட்டே என்னதான் லவ் பண்ணுறேன்னு சொன்னார், வேறு யாரையோ கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்கிறாரு. எனக்கு ஒன்றுமே புரியலையே, ஏன் எனக்கு மட்டும் இப்படியெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லி ரொம்ப அழுறாரு. ஜேகே என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ஆஃபீஸ்லேருந்து கிளம்பி போகிறாரு. ஜேகே ஸ்ட்ரெயிட்டாக தேவோட வீட்டுக்கு தான் வராரு. வந்து தேவோட அம்மாவை பார்க்க தான் வராரு. தேக்கிட்ட போய் தான் சொல்லியிருப்பார் ஃபியான்சி எப்போ போகிறாங்கன்னு. முதல் ப்ரெஸ் ஆகுது. அப்போது தேவோட அம்மாவை வந்து டோர் ஓப்பன் பண்ணுறாங்க. பண்ணிவிட்டு ஓ சார் நீங்களா, உள்ளாடி வாங்க அப்படின்னு சொல்லி அம்மாவும் வந்து ஜேகேவை உள்ளாடி அழைக்கிறாங்க.
ஜேகேவும் உள்ளாடி வந்துட்டு, இங்கே பாருங்கம்மா, நீங்கள் வந்து என்னை சார்னு சொல்ல வேணாம், என்ன நீங்களும் ஜங்குக்குன்னே சொல்லிக்கலாம். ஓ சரிப்பா சரி. சரி ஏதாச்சும் சாப்பிட்றேன்னு? இல்லைம்மா, நான் வந்து உங்களை பார்க்க தான் வந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது தேவோட அம்மாவும், என்ன பார்க்கவா, என்ன விஷயம், நம்ம கொஞ்சம் உட்காந்து பேசலாமா அப்படின்னு ஜேகே கேட்கும்போது அம்மாவும் சரிப்பா உட்காருன்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்க பேசுகிறாங்க. ஜேகே தான், அம்மா இங்கே பாருங்க, சொல்லுப்பா, நான் வந்து லவ் பண்ணுறேம்மா. கேட்கும்போது தேவோட அம்மாவுக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. அம்மாவும், என்னப்பா சொல்கிற? ஆமாம்மா, எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் வந்து அதை அவன்கிட்ட சொல்லிட்டேன், ஆனால் அவன் என்னடான்னா லவ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறான். ஏன் தான் இப்படி இருக்கான்னு தெரியல. இல்லைப்பா, அவன் சொன்னதும் நியாயம்தானே. என்னம்மா நீங்களும் இப்படி சொல்கிறீங்க? இல்லைப்பா, நீ வந்து ஒரு பெரிய ஐடோல், நாங்கள்லாம் வந்து ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான்ப்பா, அப்புறம் எப்படி அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது ஜேகேவும், இங்கே பாருங்கம்மா, நீங்கள் வந்து எதை நினச்சும் கவலைப்படாதீங்க, எல்லாமே நானே பார்த்துக்கிறேன். எனக்கு தேவைன்னா ரொம்ப பிடிக்கும். நான் வந்து என்னோடய லைஃப் ஃபுல்லாக அவனோட இருக்கணும்னு ஆசைப்படுறேம்மா, ப்ளீஸ் என்னை ஏற்றுக்கோங்கம்மா அப்படின்னு ரொம்ப பாசமாக பேசிகிட்ருக்காரு. அப்போது தேவோட அம்மாவுக்கும் ஜேகேவை ரொம்ப பிடிக்கும். அம்மாவும், இங்கே பாருப்பா, எனக்கு இருக்கிறது அவன் மட்டும்தான், அவனுக்காக தான் நான் வாழ்ந்துகிட்டே இருக்கேன். நீ வந்து என்றைக்குமே அவனை கஷ்டப்படுத்திடக்கூடாது, எனக்கு ப்ராமிஸ் பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க. ஜேகேவும், நான் உங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணுறேம்மா, தேவை நான் ரொம்ப நல்லா பார்த்துப்பேன், நீங்கள் என்னை அக்செப்ட் பண்ணிக்கிறீங்களா? சரிப்பா, நான் வந்து உன்னை அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஜேகேக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஜேகே என்ன பண்ணுறாங்கன்னா தேவோட அம்மாவை ரொம்ப டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு, ரொம்ப தேங்க்ஸ்மா அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் இது எந்த விஷயம் நம்ம டேக்கு தெரியாது. ஸோ ஜேகே வந்து தேவோட அம்மா கிட்ட கொஞ்சம் நேரம் பேசிட்டு அப்படியே கிளம்புறாங்க. கிளம்பி ஸ்ட்ரைட்டாக வந்து ஆஃபீஸுக்கு தான் போகிறாரு. போய் தேவோட கேபினுக்கு தான் போகிறாங்க. போயிட்டு, தேயா சொல்லுங்கள் சார், நாளைக்கு வந்து ஒரு ப்ரெஸ் மீட்டிங் இருக்குது. ஓ தேவும், என்ன சார் திடீர்னு வைக்கணும்னு தோணிச்சு வச்சேன். டுமாரோ வந்து ஒரு 4:30 அந்த ஒரு டைமுக்கு செட் பண்ணிவிடு, ஓகேவா? நான் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான மேட்ரு வந்து டிஸ்க்ளோஸ் பண்ணணும், அதுக்காக தான் இந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ். புரிஞ்சுதா? புரிஞ்சுது சார் அப்படின்னு சொல்கிறாரு. சொல்லிவிட்டு ஜிகே வந்து ரொம்ப ஹாப்பியாக சிரிச்சிட்டே அங்கேருந்து கிளம்புறாங்க. இதை பார்த்துட்டு ரொம்ப இமோஷன் ஆகுறாரு. ஜிகே வந்து தேவோட அழுகே கண்ட்ரோல் பண்ணவே முடியலை. அந்த நாள் போகுது. இப்போ நைட் தான். தேவும் தேவோட அம்மாவும் டின்னர் சாப்பிட்ருக்காங்க. அப்போது தேவோட அம்மா தான், சொல்லுமா, என்ன ஆச்சுடா? இல்லையம்மா, எதுவும் இல்லையே. இல்லைப்பா, உன்னோட ஃபேஸ்லாம் ரொம்ப வாடி இருக்கு. அது அம்மா, இல்லைம்மா ஒன்றும் இல்லை. ஓ சரி சரி. நீ ஜிகே பற்றி என்ன நினைக்கிற? அப்போது தேவ் ஷாக்கிங்காக அம்மாவை பார்க்குறாரு. என்னம்மா? இல்லைப்பா, நீ ஜிகே பற்றி என்ன நினைக்கிறேன்னு கேட்குறேன், உனக்கு அவனை பிடிக்குமா? அப்போது தேவும், பிடிக்குமா அப்படின்னு ஒரு மாதிரி சொல்கிறாரு. அப்போது தேவோட அம்மாவும் சரிப்பா சரி அப்படின்னு சொல்லிவிட்டு டின்னர் சாப்பிட்டு வந்து தேவோட ரூமுக்குள்ளாடி போகிறாங்க. போயிட்டு தேக்கு தூக்கமே இல்லை. வந்து ஜேகே சொன்னது தான் யோசிச்சுட்ருக்காரு. நாளைக்கு வந்து ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் அவரோட ஃபியான்சியை பற்றி டிஸ்க்ளோஸ் பண்ண போகிறாரு அப்படின்னு சொன்னது தான் தேவோட மண்டைக்கு ஓடிட்டுருக்கு. ஸோ தேவால முடியலை. என்ன பண்ணுறாங்கன்னா ஜிமின் தான் கால் பண்ணுறாங்க. ஜிமின் கால் எடுத்துகிட்டு, சொல்லிட்டேன் என்ன இந்த நேரத்தில்? அது ஜிமின், சொல்லுடா, இப்போ ஃப்ரீயாக இருக்கியா? ஃப்ரீ தான். ஏன்? ஜிமின், நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். சொல்லு. ஜிமின், நாளைக்கு வந்து ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் இருக்குது, உனக்கு தெரியுமா? தெரியுமே, ஜிகே சொன்னா, ஏதோ அவரோட ஃபியான்சியை வந்து டிஸ்க்ளோஸ் பண்ண போகிறான் அப்படின்னு ஏதோ தாண்டா சொன்னான். ஏன், என்னாச்சு? இல்லைடா, அது வந்து என்ன அப்படின்னு ஜிமின் கேட்கும்போது வந்து அழ ஸ்டார்ட் பண்ணுறாரு. அப்போது ஜிமினு, என்ன ஆச்சுடா, ஏன் அழுற? இல்லை ஜிமின், அது நான் வந்து ஜிகே லவ் பண்ணுறேன்டா அப்படின்னு சொல்கிறாரு. என்னடா சொல்கிற? ஆமாண்டா, எனக்கு ஜங்குக்கு பிடிக்கும். அவர் வந்து என்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணார். ஆனால் என்ன ஆனால் நான் அக்செப்ட் பண்ணிக்கலடா. ஏன்டா? இல்லைடா, அவரோட ஸ்டேட்டஸ்க்கும் என்னோடய ஸ்டேட்டஸ்க்கும் ஒத்து வராது, அதான். சரி, இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? இல்லைடா, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குடா, நான் என்னடா பண்ணுறது? இவன் என்ன தான் பண்ண முடியும்? அதான் நீ சொல்லிட்டல உனக்கு அவனை பிடிக்கலன்னு. பண்ண முடியலை ஜிமி, நான் என்னடா பண்ணுறது?
அப்படின்னு சொல்லி அழறாரு. அப்போ ஜிமினு, ஜேகே வந்து உங்ககிட்ட ப்ரப்போஸ் பண்ணும்போதே நீ அவனை அக்செப்ட் பண்ணியிருக்கணும். இப்போ புலம்பி என்னடா ஆக போகுது? ஆமாண்டா, நீ எனக்காக ஒரு ஹெல்ப் பண்ணுறியா? என்ன ஹெல்ப்டா? நாளைக்கு நான் வந்து அந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் இருக்க மாட்டேன். உங்ககிட்ட சொல்கிறியா? எனக்கு நாளைக்கு லீவ் தர சொல்கிறியா? நான் கேட்டால் தரமாட்டாருடா. என்னால் முடியாதுப்பா, அவன் என்னை திட்டுவான். ப்ளீஸ் ஜெங்மின், ப்ளீஸ் எனக்காக ப்ளீஸ். ஐயோ நான் வச்சுட்டு ப்ளீஸ்டா ப்ளீஸ், என்னால் அங்கே நிற்கவே முடியாது ப்ளீஸ் இப்படின்னு சொல்லிகிட்ருக்காரு. அப்போது ஜெமினு, சரி சரி இரு, நான் ஜெக்கிக்கு கால் பண்ணிவிட்டு உனக்கு கால் பண்ணுறேன். சரிடா, எப்படியாச்சும் லீவ் இங்கே கொடு ப்ளீஸ். சரி ட்ரை பண்ணுறேன், நீ ஃபோனை கட் பண்ணுன்னு சொல்லிவிட்டு, ஆக்சுவலாக பேசினது எல்லாமே ஜேகே கேட்டுட்டு தான் இருப்பாங்க. வந்து ஜிமின் வீட்டில் தான் இருந்திருப்பாங்க. ஜேகேக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அப்போது ஜிமின்டா, ஏன்டா மச்சா படுத்துறேன், அவன் ரொம்ப பாவண்டா, ஒழுங்காக அவன் வந்து நான் ப்ரப்போஸ் பண்ணப்பவே அக்செப்ட் பண்ணியிருக்கணும், நாளை ஆகட்டும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது ஜிமினு, அது சரி அவன் லீவ் கேட்டிருக்கான், என்ன பண்ணுறது லீவு கொடுக்க முடியாது, அவன்கிட்ட வர சொல்லு. இங்கே வந்து ரொம்ப ஜாலியாக பேசிகிட்டு இருக்காரு. ஜிமின் தான், ஷோ எதையோ பண்ணி தொலைங்கடா. ஜிமின் வந்து தேக்கு தான் கால் பண்ணுறாரு. கால் பண்ணும்போது தே, சொல்லுடா என்ன ஆச்சு? அவன் வந்து லீவ் தரமாட்டேன்னு சொல்லிட்டான்டா, நீ கன்ஃபார்மாக போகணுமா? ஐயோ என்ன பண்ணுறது, போய்தான் ஆகணும் போ அப்படின்னு சொல்கிறாரு. தேயும், சரிடா நான் கால் கட் பண்ணுறேன். ஒரு சைட் பார்த்தா ஜிமினும் ஜங்குக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. இன்னொரு சைட் பார்த்தா தே வந்து ரொம்ப அழுதுட்ருக்காங்க. இப்படியே நைட் ஸ்கிப் ஆகுது. மார்னிங் ஜேகே தான் ஆஃபீஸுக்கு ரொம்ப ஹாப்பியாக வந்துட்டுருக்காரு. பாட்டெல்லாம் பாடிட்டு ஒரு மாதிரி வந்துட்டுருக்காரு. ஜேகே இந்த மாதிரி யாருமே ஆஃபீஸில் பார்த்துருக்க மாட்டார். எப்போவுமே கோல்டாக தான் வந்துட்டு போவார். ஆனால் இன்றைக்கி பார்த்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கார். பட் இது வந்து நம்ம தேன் கவனிக்கிறாரு. தேக்கு அழுக தான் வருது, ஆனால் கண்ட்ரோல் பண்ணி நின்றுட்டுருக்காரு. இப்போது ஜேகே வந்து ஸ்ட்ரெயிட்டாக அவரோட கேபினுக்கு போயிட்டு தேக்கு தான் ஃபோன் பண்ணுறாரு. பண்ணிவிட்டு, டேயா சொல்லுங்கள் சார், என்னோடய கேபினுக்கு வா. சரி சார். கால் கட் பண்ணிவிட்டு வந்து ஜேகேயோட எனக்கு தான் போகிறாரு. போகும்போது ஜேகே தான், டேயா இன்றைக்கி ப்ரெஸ் மீட் இருக்குல்ல, எல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டியாண்ணா? அரேஞ்ச் பண்ணிட்டேன். ஓகே சரி நீ போகலாம் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது தேவும் வந்து ரொம்ப சேடாக கிளம்புறாரு. இதை பார்க்கும்போது ஜேகேக்கு வந்து இப்படி ஆகுறாரு. இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவும் இருக்கார். இப்போ ப்ரெஸ் மீட்டிங் தான் காட்டுறாங்க. ஜேகே தான் அந்த மீட்டிங்கில் வந்துட்டு, ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாரு. ஸோ எல்லாருமே அதுக்கு பதில் சொல்லிட்டுருக்காங்க. அதில் ஒரு பர்சன், என்னாச்சு சார் திடீர்னு ஒரு ப்ரெஸ் மீட்டிங்? ஓ அதுவா, அது நான் வந்து இன்றைக்கி என்னோடய ஃபியான்சியை வந்து உங்களுக்கு டிஸ்க்ளோஸ் பண்ண போகிறேன், அதுக்காக தான். எல்லாமே ஜேகேயோட சைடில் இருந்து தேக்கிட்டு தான் இருக்கார். யால் எதுவும் சொல்ல முடியலை. சரி சார், எப்போ சார் சொல்ல போகிறீங்க? எங்களுக்கு ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது. இருங்க சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே என்ன பண்ணுறாங்கன்னா, என்ன சார் சொல்லாமா? என்ன சொல்லணும்? இல்லை என்னோடய ஃபியான்சியை பற்றி சொல்லாமான்னு கேட்டேன். சொல்லுங்கள் சார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஹெட்டை டவுன் பண்ணி ரொம்ப சோகத்தில் நின்றுட்டுருக்காரு. அப்போது ஜேகேவோ, இப்போது நான் வந்து என்னோடய ஃபியான்சியோட நேம் வந்து உங்களுக்கு சொல்கிறேன், ஓகேவா? சொல்லுங்கள் சார் அப்படின்னு எல்லோரும் ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க. ஜேகே தான், என்னோடய ஃபியான்சியோட நேம் வந்து கிம் தயான் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இதை கேட்கும்போது எல்லாருக்குமே பெரிய ஷாக்கு. அதை விட தேக்கு தான் ரொம்ப ஷாக்காக இருக்குது. தேனா வைட் ஐஸ்லேயே ஜேகேவை பார்க்குறாரு. ஜேகேவும் தேயை திரும்பி பார்த்து, என்ன சொல்லிட்டேன் எப்படி அப்படின்னு கேட்குறாரு. தேயும், என்ன என் பேர் சொல்கிறீங்க? ஆமாம் நீ தான் என்னோடய ஃபியான்சி, அப்போ உன் பேரை தானே சொல்லணும். சார் நீங்கள் என்ன சொல்லிகிட்ருக்கீங்க, உங்களுக்கு புரியுதா? அப்போது ஜேகேவும், இங்கே பாருடே, நான் உன்னை லவ் பண்ணுறேன், நான் உன்னை மேரேஜ் பண்ணிக்க ஆசைப்பட்றேன். சார் ஏன் சார், என்ன இதெல்லாம் ரொம்ப தப்பு. என்னோடய அம்மாவுக்கு தெரிஞ்சு என்ன ஆகும்னு தெரியுமா? உங்களுக்கு தெரிஞ்சால் என்ன ஆகும்? ஏன் சார் இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கீங்க? இங்கே பாருட்டே, உன்னோட அம்மாவுக்கு ஜிமினுக்கு எல்லாமே தெரியும். நான் ஏற்கனவே அவங்கக்கிட்ட பேசிட்டேன். என்ன எப்போ எல்லாம் பேசிட்டேன், அக்செப்ட் பண்ணிக்கிறியா இல்லையா? முடியாது, என்னால் முடியாது. ஏன்? அதான் நான் சொல்லியிருக்கேன்ல சார், அதான். இப்போது தேயோட அம்மா வந்துட்டு, தேயா வா
பாருப்பா, எனக்கு தெரியும் உனக்கு ஜங்குக்கு பிடிக்கும்னு. மா ஜிமின் எல்லாத்தையும் சொல்லிட்டா. அப்புறமா ஜங்குக்கும் தெரியும் உனக்கு அவனை பிடிக்கும்னு. வந்து ஜேகேவை பார்க்குறாரு. பார்க்கும்போது ஜேகே வந்து பெரிய ஒரு ஸ்மைல் கொடுக்குறாரு. தான் தேயோட அம்மா கிட்ட, அம்மா என்னப்பா? இல்லைம்மா, உங்களுக்கு நான் ஒரு பையனை மேரேஜ் பண்ணுறது பிடிக்குமா? ஏன் பிடிக்காது? இங்கே பாருப்பா, பொண்ணும் பையனும் தான் லவ் பண்ணணும்னு கிடையாதுப்பா. லவ் அதுதான் எல்லாமே. யார் யாரை வேணாலும் லவ் பண்ணலாம், புரிஞ்சுதா? அப்படின்னு அம்மா வந்து சொல்கிறாங்க. அப்போது தான் ரொம்ப அழுதுட்டு அம்மாவை டைட்டாக ஹக் பண்ணுறாரு. ஹக் பண்ணிவிட்டு ரொம்ப தேங்க்ஸ்மா அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது ஜேகே தான், சரி தேங்க்ஸ் இருக்கட்டும், இங்கே பாரு டேவும் சொல்லு ஜங்கு. சரி நீ என்னோட லவ் அக்செப்ட் பண்ணிக்கிறியா இல்லையா? டைம் ஆகுதுடா. எதுக்கு? இல்லை இவங்கெல்லாம் வீட்டுக்கு போகணும்ல. ஓ சரி, நான் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது ஜேகே என்ன பண்ணுறாங்கன்னா ரொம்ப டைட்டாக வந்து ஹக் பண்ணுறாரு. டீயும் பேக் ஹக் பண்ணுறாரு. அப்போது அங்கே இருக்கிற எல்லாருமே கிளாப் பண்ணி ஸோ அந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் அப்படியே முடியுது. இப்போது டீயும் ஜேகே தான் கார்லாம் போயிட்டுருக்காங்க ரொம்ப ஹாப்பியாக. அப்போ தான் நம்ம எங்கே போகிறோம், இரு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவும் போயிட்டுருக்காரு. அந்த கார் வந்து நம்ம ஜேகேவோட கெஸ்ட் ஹவுஸுக்கு தாண்டா போகுது. இது கெஸ்ட் ஹவுஸ் இல்லை? ஆமாம் கெஸ்ட் ஹவுஸ் தான். இல்லை நாம் எதுக்கு இப்போ வந்திருக்கோம்? சொல்கிறேன். ஜேகே என்ன பண்ணுறாங்கன்னா டேயும் கூட்டி கெஸ்ட் ஹவுஸ்க்குள்ளாடி தான் போகிறாங்க. உள்ளாடி போயிட்டு ஜேகே வந்து லாக் போடுறாங்க. அப்போ தான், இப்போ எதுக்கு லாக் போடுறீங்க? எல்லாம் ஒரு காரணத்தால் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே வந்து உள்ளாடி அழைச்சிட்டு போகிறாரு. அழைச்சிட்டு போயிட்டு ஃபுல்லாக இருட்டாக தான் இருக்குது. ஜேகே வந்து ஒரு லைட் போடுறாரு. போட்டு பார்த்தா அங்கே வந்து ஃப்ளவர்ஸ்னால ஐ லவ் யூ அப்படின்னு எழுதி ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது பார்க்கவே. இதை பார்த்துட்டு தேக்கே அழுக தான் வருது. அப்போ ஜேகே வந்து, ஐயோ உனக்கு எப்போவுமே இது தானே, ஏன்டா இப்போ ஆடுறேன்? இல்லை எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஜங்கு அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது ஜேகேவும் சரி இரு, இன்னும் இருக்குடா, இன்னும் என்ன? தான் ரிங் வந்து தேக்கி நேராக நீட்டிட்டு, என்னோட லவ் நீ அக்செப்ட் பண்ணிக்கிறியா? என்னை கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு ரொம்ப க்யூட்டாக ரொமான்டிக்காக கேட்குறாரு. அப்போ தேயும் சிரிச்சிட்டு, ஆமாம் நான் உன்னை லவ் பண்ணுறேன், உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவரோட ஹேண்டை நீட்டுறாரு. ஜேகேவும் ரொம்ப ஹாப்பியாக அந்த ரிங் போட்டு விடுறாரு. தேவும் அந்த ரிங் பார்த்து ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு ஜங்குக்கு ஹக் பண்ணுறாரு. அவ்வளோ டைட்டாக ஹக் பண்ணுறாரு. ஜேகேவும் பேக் ஹக் பண்ணுறாரு. தான் ரொம்ப தேங்க்ஸ் ஜங்கு. எதுக்குடா தேங்க்ஸ் சொல்கிற? இல்லை எனக்கு ரிங்கெல்லாம் போட்டு விட்டல, அதுக்கு தான். சரி நான் ஒன்று கேட்கவா? கேள. நான் உனக்கு ரிங் போட்டு விட்டேன், உனக்கா என்கிட்ட ரிங் இல்லையே. அப்படியா? ஆமாம். சரி ரிங்க்கு பதிலாக ஏதாச்சும் கொடுக்கலாமே. என்ன கொடுக்க? அதுவா? அது அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே வந்து டீக்கு ஃப்ரெண்டில் வந்துட்டுருக்காரு. டீ என்ன பண்ணுறாங்கன்னா பேக்கில் போயிட்டுருக்காரு. அப்போது ஜேகேவும், நீ எதுக்கு பேக்கில் போயிட்டுருக்க? இல்லை நீங்கள் தான் என் ஃப்ரெண்டில் வந்துட்டுருக்கீங்கல்ல அதான் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது ஜேகே, ஓஹோ. நான் ஜேகே வந்து தேயோட ஹிப்பை பிடிச்சி ரொம்ப பக்கத்தில் வந்து இழுக்கிறாரு. அப்போ தேயும், என்ன வேணும் அப்படின்னு ரொம்ப ஷாக்கிங்காக கேட்குறாரு. ஜேகேவோ, அது எனக்கு இப்போது ஒரு கீஸ் வேணும், கொடு. அதெல்லாம் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது ஜேகேவும், ஏன் கொடுக்க மாட்டேன்? அதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் தான். இல்லை என்னால் அது வரை வெயிட் பண்ண முடியாதுப்பா, எனக்கு இப்போவே வேணும். ஐயோ என்னால் முடியாது. ஏன் முடியாது? புரிஞ்சுக்கோ ஜங்கு, இப்படி கேட்டால் நீ தரமாட்ட, இது நானே எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே வந்து தேவோட லிப்ஸ்லேயே கிஸ் பண்ணுறாரு. அப்படின்னு கிஸ் பண்ணுறாரு. டீ என்ன பண்ணுறாங்கன்னா அப்படியே பேக் கிஸ் பண்ணுறாரு. அந்த கிஸ் வந்து ரொம்ப ஹார்டாக போகுது. டீக்கு வந்து மூச்சு விடவே முடியலை. டீ என்ன பண்ணுறாங்கன்னா ஜேகேயோட செஸ்டில் டேப் பண்ணிவிட்டு, போதும் எனக்கு மூச்சு விட முடியலை, போதும் ஜங்கு அப்படின்னு கத்துறாங்க. என்னடா இப்படி சொல்லிவிட்ட, எனக்கு பத்தலையே, போதும் வேணாம், இருட்டே ப்ளீஸ், வேணாம், இல்லை எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே வந்து தேயை தூக்குறாங்க. தூக்கி ஸ்ட்ரைட்டாக பெட்ரூம் தான் போகிறாரு. அப்போது தேவும், ஜங்கு என்ன பண்ணுற
அப்போ ஜேகேவும் அமைதியாக வாதே உன்னை இன்னைக்கு நான் விடுற மாதிரியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தூக்கிட்டு போயிட்டே இருக்காரு. போயிட்டு இப்போ ரூம் தான். ஜேகே வந்து ரொம்ப ஸ்லோவாக தேவை வந்து அந்த பெட்டில் படுக்க வைக்கிறாரு. அப்புறமா ஜேகே வந்து தேவோட வேலையை ஓவர் ஆகுறாரு. அப்போது தே தான் இங்கே பாரு ஜங்குக் வேணாம், இப்போதைக்கு எதுவுமே வேணாம், இல்லை டே எனக்கு வேணும், இன்றைக்கே வேணும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது தே தான் பாரு ஜங்குக் வேணாமே வேணுமே. ஜேகே வந்து மறுபடியும் தேயை கிஸ் பண்ணுறாங்க. அந்த கிஸ் வந்து ரொம்ப ஹாட்டாக போயிட்டுருக்கு. ஜேகே வந்து தேயோட லிப்ஸில் கிஸ் பண்ணிவிட்டு அப்புறமா தேயோட நெக் வந்து கிஸ் பண்ணி பைட் பண்ணி சக் பண்ணுறாரு. அப்போது தே தான் போதும் எனக்கு வலிக்குது போதும் ஜங்குக். ஆனால் ஜங்குக் வந்து எதுவும் கேட்குற மாதிரி இல்லை. அவர் வந்து அவரோட வேலையை சின்சியராக பார்த்துட்ருக்காரு. வந்து ரொம்ப மோன் பண்ணுறாரு. ஜேகே என்ன பண்ணுறாங்கன்னா தேவோட ஷர்ட் பட்டன் வந்து ஒவ்வொன்று அன்பட்டன் பண்ணுறாரு. அப்போது தேயும் ஜங்குக் வேணாம் ஜங்குக் தே ப்ளீஸ். ஜேகே என்ன பண்ணுறாங்கன்னா தேவோட ஷர்ட் அன்பட்டன் பண்ணுறாரு. பண்ணிவிட்டு தேவோட செஸ்ட்லாம் கிஸ் பண்ணுறாரு. தே வந்து ரொம்ப மூன் பண்ணுறாரு. ஜேகே வேணாம் ஜேகே அப்படின்னு சொல்லி ரொம்ப மூன் பண்ணுறாரு. ஜேகேவா தேயோட செஸ்ட்டு ஸ்டமக்கு ஆப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கிஸ் பண்ணிகிட்டே போயிட்டுருக்காரு. தே என்ன பண்ணுறாங்கன்னா ஜேகேவை பிடிச்சி தே கிட்ட எழுத்திட்டு தே வந்து ஜேகேயோட லிப்ஸில் ரொம்ப ஸ்ட்ராங்காக கிஸ் பண்ணுறாரு. அந்த கிஸ் அப்படியே போயிட்டுருக்கும்போது ஜேகே தான் கடனை வந்து தேக்கு இன்சர்ட் பண்ணுறாங்க. தே தான் சொல்லிட்டு பண்ணக்கூடாதா, எனக்கு பெயினாக இருக்குது, ஏன்டா இப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு தே வந்து ஜேகேவை அடிக்கிறாரு. அப்போது ஜேகேவும் டே இருடா எனக்கு கண்ட்ரோல் பண்ண முடியலட்டே, அதான் ஐம் சாரி அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே என்ன பண்ணுறாங்கன்னா மூவ் பண்ணிகிட்ருக்காரு. தேக்கா உயிர் போகிற மாதிரி வலிக்குது. இதெல்லாம் வந்து தேக்கு ரொம்ப பெயினாக தான் இருந்திருக்கும். அப்புறமா வந்து ரொம்ப ப்ளஷர் ஃபீல் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு ஹாட்டான மேக் அவுட் போயிட்டுருக்கு. இதோடய நான் இந்த ஒன் ஷாட் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். வன்னே உனக்கு பிடிக்குன்னு நம்புகிறேன். கண்டிப்பாக நீ இதை பார்த்துட்டு எனக்கு ரிவ்யூ சொல்லி தான் ஆகணும், ஓகேவா? அப்புறம் ஏதாச்சும் மிஸ்டேக்ஸ் இருந்தால் என்னை மன்னிச்சிக்கோ. ஸ்டோரி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். பாய் ஆமீஸ், லவ் யூ.